यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. அரக்கர்களை அழித்து சீதாராமர்களை காத்து கொடுத்தவர் ஆஞ்சநேயர். அவர் ஓரோரிடத்தே சிறிய வடிவத்தோடும் சிலவிடங்களில் பெரிய வடிவத்தோடும் தரிசனம் கொடுக்கிறார். பஞ்சவட்டியில் இருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஜெயமங்கள ஆஞ்சநேயர். பத்ம பீடத்திலிருந்து தன்னுடைய திருமுடி ஈராக 44 அடி உயரத்தில் எழுந்துருளியிருக்கிறார். இவர் இங்கு வந்ததே ஒரு ஆச்சரியமான செய்தி. 1999 ஆண்டு ஆஞ்சநேயர் இங்கு எழுந்துருள வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டார். பக்தர்கள், மகான்கள் ஆகியோருடைய உள்ளத்தில் புகுந்து இவ்விடத்துக்கு கீழே நாம் தவம் புரிந்து கொண்டிருக்கிறோம். வெளியிலே ஸ்தூலமான திருமேனியோடே வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய விருப்பம், அதை ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஆணையிட்டார். 99 பூமி கிடைத்தது. ஆஞ்சநேயர் சொல்லும் போதே தான் 36 அடி உயரத்தில் எழுந்துருளி இருக்க வேணும், அதற்கு கீழே ஆசனம் பீடம் இருக்க வேணும் என்று ஆணையிட்டார். அவ்வளவடி உயரத்துக்கு ஒரே சிலை கல் கிடைக்குமா? கிடைத்தாலன்னோ சுவாமியை செய்ய. இவர்கள் எதிர்பார்த்தா போலே அருகிலே சுமார் 1 மைல் தூரத்திலேயே ஒரு கிராமத்தில் பூமிக்கு கீழே 40 அடி நீளத்துக்கு ஒரே கல் கிடைத்தது. அந்த கல்லை ஸ்தபதியினிடத்தில் எடுத்து போக வேண்டும். எப்போதும் பெருமானுடைய விக்கிரகங்களை வடிப்பதில் ஆண் கல், பெண் கல் என்று வெவ்வேறு வகைகள் உண்டு. அதிலே இதுவோ மிகச்சிறந்த கல்லாய் ஆஞ்சநேயர் எழுந்துருளுவதற்கென்னே இன்னும் இருந்த கல். இதை இந்த இடத்திலிருந்து பெயர்த்தெடுத்து எந்த கஷ்டமோ உடைதலோ ஏற்படாமல் ஸ்தபதி இருந்த இடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. பிற்பாடு ஓராண்டு காலம் கிடுகிடுவென ஹனுமார் வளர்ந்தார். அதற்கப்புறம் இங்கே அவருக்கு பிரதிஷ்டாபனம் செய்து கும்பாபிஷேகம் பண்ண வேணும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்குரிய யந்திரங்கள், ஆள்கட்டு அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுமார் 10,000 ஜனங்கள் ராமநாமத்தை ஓதிக்கொண்டு எவ்வளவு பெரிய ஆஞ்சநேயர் எழுந்து தன்னிடத்தில் நிற்க வேணுமே, இது சாத்தியமா? அசாத்திய சாதக சுவாமின்னு ஹனுமானை பற்றி சொல்லுகிறோம். சாதிக்க முடியாததையெல்லாம் சாதித்து கொடுக்கும் அவர். அவரை யந்திரங்களா சாதிக்கப் போகின்றன? ஒரு நாள் முழுக்க யந்திரங்கள் முயற்சி எடுத்தன, முடியவில்லை, விட்டே போனார்கள். ஆனால் மக்களுக்கு மட்டும் நம்பிக்கை போகவில்லை. இரவு முழுதும் சுமார் 10,000 மக்கள் இங்கேயே கூடி ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். ஆஞ்சநேயரை எழுந்துருள பண்ணுகிறோம்னால் அப்ப ஹனுமானே ஆஞ்சநேயரேன்னு தானே ஜபிக்க வேண்டும். சக்கரத்தாழ்வாரை பிரதிஷ்ட பண்ணால் சக்கரனே, ஹேதிராஜனே, சுதர்சனனே என்று தானே சொல்ல வேண்டும். ஆனால் இதில் ஆஞ்சநேயருக்கு மட்டும் விதிவிலக்கு. எங்கும் அவர் நாம ஜபம் நடப்பதாக தெரியவில்லை. எங்கு ஆஞ்சநேயர் இருந்தாலும் ராமநாம ஜபமே. அந்த அளவுக்கு ஒரு பெரியவர் தன் பேர் லோகத்தில் பரவக்கூடாது, தன் நாதனுடைய பெயரே பரவி இருக்க வேண்டும். அதுதான் பக்தனுக்கு இருக்கிற சிறப்பான அடையாளம். அதனால மக்கள் அனைவரும் ராமநாமத்தை சொல்லி கொண்டிருக்க சூரியன் உதித்தான். வால்மீகி பகவான் ஹனுமானை பற்றி தன்னுடைய காண்டத்தில் கூறும்போது மேற்கொண்டு ராமன் லங்கைக்கு வரப்போகிறார். அதற்கு முன்பாக ராமன் சூரிய குலத்தில் பிறந்தவன். அப்ப சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன் பின்னே வருவார். முன்னே அருணோதயத்தை போல ஆஞ்சநேயர் எழுந்துருளினார். வாதாத்மஜம் சூரியமிபோதயஸ்தம் என் அழகான ராமாயண ஸ்லோகம். அது கண்டுதான் சீதைக்கு ரொம்ப ஆச்சரியமா, நம் நாதன் பின்னே வரப்போகிறான், அருணோதயத்தை போல தாசனை முன்னே அனுப்பி வைத்தால் போலும். இதே சரித்திரம்தான் இங்கும் நடந்தது. சூரியனும் உதித்தார், அதே போல அருணோதயத்தை போலே ஆஞ்சநேயரும் உதித்தார். இவ்வளவு நேரம் வேலை செய்யாதிருந்த எல்லா யந்திரங்களும் வேலை செய்து சடக்கென தன்னிடத்தில் ஆஞ்சநேய சுவாமி நின்று கொண்டார். ஆச்சரியமான திருவடி தாமர்கள், மேலே அழுந்தி இருக்கும் முழந்தாள்கள், அதற்கு மேல் நீண்ட திருப்பரியட்டை சாத்தி கொண்டிருக்கும் ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில்
அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாமென சிந்தனையேன்னு சாதித்தார். அதை போல நீண்ட ஆடை அணிந்து கொண்டு முதலில் ஆஞ்சநேய சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அப்புறம்தானே கட்டடம் கட்ட வேண்டும். கட்டடத்தை கட்டி விக்கிரக பிரதிஷ்டை செய்ய முடியாது. விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்த பிற்பாடுதான் கட்டடமே கட்ட முயலும். இப்போது நாம் உட்கார்ந்து கொண்டிருப்பது மகாமண்டபத்தில், நிஜமான மகாமண்டபம். 50 அடி உயரம். 50 அடி உயரத்துக்கு ஒரு கட்டடம் கட்டுவதே ஆச்சரியம். அதற்கே தனி திறமை தேவை. ஓரொரு கல்லும் கவி பாடக்கூடிய ஹனுமானுடைய பெருமை பேசுகின்றன. இங்கே இருக்கும் மேலே எத்தனை படங்கள், அதத்தனை ஓரொரு கதை கூறும். இந்த மண்டபத்துக்கே ஒரு ஏற்றமானால் இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஹனுமானை சேவிச்சு பாருங்க. கழுத்து வலிக்க நிமிந்து பார்க்கணும்னு நினைப்போம். ஆனா பார்த்துட்டா கழுத்து வலிக்காது. ஏன்னா எந்த உடல் வலிமை, எந்த உடல் ஆரோக்கிய கேட்டையும் போக்கக்கூடியவர் தானே ஆஞ்சநேயர். இங்கே இருக்கும் வாயில் படியில் வாயிற்காப்போன் இருவர், சுக்ரீவனும் அங்கத பெருமானும் இருவருமாக வாயிலை காத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப உயர்ந்திருக்கிற உருவம். தாண்டினோம்னால் ஆச்சரியமான திருக்கதவுகள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாயின்னு போஷம். இதோ மணிக்கதவங்கள் 45 அடி 50 அடி உயரத்துக்கு இருக்கும் ஒரே மரம். அந்த மரத்தால் செய்யப்பட்ட 2 கதவுகள். அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய கல் தூண், அந்த கல்லில் தான் கதவுகள் பதிந்துள்ளன. கதவும் சரி, கல்லும் சரி, மகாமண்டபமும் சரி, ஒன்னொன்னும் பெரிய மாருதி ஆஞ்சநேயருடைய பெருமை கூறுபவையாக உள்ளன. இங்கே அமர்ந்திருக்கும் போதே காத்து நம்மையே தூக்குகிறது. காத்து தூக்குறதே வெய்ய காலமாச்சே, ரெக்கார்டிங்கே கஷ்டம். வெய்ய காலம் வந்துடுத்துனாலே அந்தந்த கோவிலுக்கு போய் உட்கார்ந்து சொல்றதுக்குள் வியர்வை பெருகி எடுக்கிறவாளுக்கும் கஷ்டம், சொல்றவருக்கு கஷ்டம், புஸ்தகம் நனைஞ்சு போயிடும். நீங்கள் எல்லாரும் வீட்டில் அமர்ந்து கொண்டு பார்த்துடலாம். ஆனா எடுக்கிறவாளுக்கு அதனால எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நமக்காகத்தான் அவ சிரமப்படுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனா அவ எல்லாருக்கும் ஒரு லாபம் இருக்கு. ஒரு கோவிலுக்கு இந்த காரணத்தை வச்சுன்னு போய் ராமரை சேவிச்சு விடுறோம் இல்லையோ, அதுதான் பாக்கியம். உங்களோடையும் சேர்ந்து சேவிக்கணும், தனியாகவும் போய் சேவிக்க வேண்டும். இன்று பஞ்சவட்டியில் காத்து தூக்குறது என்ன? ஆஞ்சநேயர் மாருதி. அப்ப வாயு பகவான் தன் குமாரனுக்கு நன்னா சிசுரோபச்சாரம் பண்ண மாட்டாரா? என்ன வசந்தோத்சவம் வந்ததுனாலும் சிசுரோபச்சாரம் அப்படின்னா குளிர்ச்சிக்காக பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணுவா. ஆஞ்சநேயருக்கு உபச்சாரம் பண்ணணும் இல்லையோ, பெற்ற தந்தை செஞ்சுக்க வேண்டியதுதான். அதனால்தான் வாயு பகவானே உபச்சாரம் செய்கிறார் போலும். இனிமேல் தான் நாம உள்ள போறோம். பஞ்சமுக ஆஞ்சநேயரை சேவிச்சுக்க போறோம். அவரை பத்தின செய்தியே இத்தனை இருக்கும்னா அப்ப அவர் எவ்வளவு இருப்பார்? அதை மேலே சேவித்துக் கொள்வோம். தற்போது வால்மீகி பகவான் யஜ்ஞம் முடிந்த கையோடே ராமன் புறப்பட்டு மிதிலாபுரிக்கு ஏகுகிறான். அடுத்த சர்க்கத்துக்கு போவோம். 31வது சர்க்கம். அததாம் ரஜனீம் தத்ர கிருதார்த்தவ் ராமலக்ஷ்மணவ் ஊஷதொரு முதிதௌ வீரவ் பிரகிருஷ்டேன அந்தராத்மனா பிரபாதாயாந்து சர்வர்யாம் கிருத பௌர்வான்ஹிக கிரியவ். இரவு முழுக்க அங்கே தங்கினார்கள். 10 நாள் வரைக்கும் முடிந்தது. 11வது நாள் விடியலில் ராம லக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் புறப்பட வேண்டும். அவர் குரலுற்றார், நான் வடக்கு நோக்கி மிதிலா தேசத்துக்கு செல்லுகிறேன். நீங்கள் வந்த காரியம் ராமனே லக்ஷ்மணனே முடிந்தது. என்ன காரியம் முடிந்தது? மாரீச்சனை ஓட்டிவிட்டது, சுபாகுவை முடித்தது, யாகத்தை ரட்சித்தது. வெறுமனே இந்த சிறு யாகத்தை ரட்சித்தது அவனுக்கு ஒரு காரியமே இல்லை. கீழே சொன்னேனே, பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் ஒரு கருத்து கூறியிருக்கிறார். அது என்னன்னு சொல்றேன். தததிகம உத்தர பூர்வாகயோஹோ அஸ்லேஷ விநாசவ். இந்த பிரம்மசூத்திரத்துல ஒரு அழகான சூத்திரம். தததிகம உத்தர பூர்வாகயோஹோ அஸ்லேஷ விநாசவ். இந்த சூத்திரத்தை வேதவியாசர் 2 வேத வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியுள்ளார். தத்யதா புஷ்கர பலாசே ஆபஹ ந ஸ்ருஷ்யதே ஏவமேவம் விதி பாபம் கர்ம ந ஸ்ருஷ்யந்தே. அதே போல தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ பிரதூயந்தே. 2 வார்த்தை. ஒன்று நெருப்பிலிட்ட பஞ்சு. ஒரு தூசியோ விறகோ ஷெராத்தூளோ நெருப்புல தூக்கி போடுவோம், ஒண்ணுமே இல்லாத அப்படியே எரிஞ்சு போயிடும். பஞ்ச தூக்கி நெருப்புல போடுவோம், எரிஞ்சே போயிடும். அதே தாமரையில் இருக்கும் தண்ணீர் ஒண்ணு வீணா போகாது, ஆனா தட்டினால் ஒட்டே இல்லாமல் விலகிவிடும். தாமரை இலையில் இருக்கும் தண்ணீர் ஒட்டாது, விலகும், விலகிவிடும். அதே தீயிலிட்ட பஞ்சு உருமாய்ந்து போய் சாம்பலாகி போய்விடும். இதை போல பெருமான் ஏதோ நம்ம கிட்ட பண்றார். ஒன்ன நன்னா அழிச்சு விடுறார், ஒன்ன நன்னா விலக்கி விட்டுடுறார். இப்ப மாரீச்சனை விலக்கி விட்டார் தாமரை இலை தண்ணீரை போலே, சுபாகுவை அழித்து விட்டார் தீயிலிட்ட பஞ்சு போலே. எதை என்றால் நாம பகவானிடத்துல சரணம்னு போய் நிற்கிறோம்.
இதற்கு முன்னாலும் பல பாபங்களை செய்திருக்கிறோம், பின்னாலும் சம்சாரத்தில் இருக்கிறபடியால் அறிந்தோ அறியாமலோ பல பாபங்களை செய்ய போகிறோம். இந்த 2 பாபங்களையும் தொலைத்துத்தான் பெருமாள் முக்தி கொடுக்க போகிறார். முன் பாபங்களுக்கு பூர்வ அகம்னு பேர், பின் பாபங்களுக்கு உத்தர அகம்னு பேர். அகம் குற்றம் தோஷம் பாவம், பூர்வ அகம் உத்தர அகம். இந்த விஷயத்தை தயவு செய்து நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. பூர்வாகம் சரணாகதி பண்ணத்துக்கு முன்னாடி இருக்கிற பாபம், உத்தராகம் அதற்கு பின்னால் பண்ண போகும் பாபம். நீங்க கேட்கலாம், சரணாகதி பண்ணப்பறமோ ரொம்ப உறுதியா பின்னால் பண்ண போகுங்கிறீரே, நீ சொல்றது உமக்கே நியாயமா இருக்கான்னு நீங்க என்ன கேட்கலாம். என்ன பண்றது, இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதோ 2 பண்ண போறோம். என்ன தெரிஞ்சு பண்ணக்கூடாது, தெரிய அறியாத்தனத்தால பாபங்கள் நடந்துள்ளா இல்லையா, அதெல்லாம் பின்னால் செய்ய போகும் பாபங்கள். இந்த 2 பாபங்களையும் பெருமாள் அழிக்கிறார். எப்படியெனில், முன்னால் செய்த பாபங்களை எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போலே அழித்து விடுகிறார். பின்னால் செய்யப்படும் பாபங்களை எல்லாம் தாமரை இலை தண்ணீரை போலே விலக்கி விடுகிறார். தாமரை இலை இருக்கிற தண்ணீரை தட்டினோ ஓட்டாம விலகி போயிடும் இல்லையா, அது பின்னால் செய்த பாபங்கள். முன்னால் செய்தவர்களை அழித்து விடுகிறார். அப்ப இந்த 2ஐயும் நமக்கு நன்னா உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் மாரீச்சனை விலக்கினார் பின் செய்த பாபங்களைப் போலே, சுபாகுவை அழித்தார் முன் செய்த பாபங்களைப் போலே. சரணாகதிக்கு முன்னாடி பண்ணதை அழிச்சுடுவார், அதை கோடி காட்டுறதுக்கு தான் சுபாகுவை அழிச்சுட்டார். பின்னால் பண்ண பாபங்களை விலக்குவார், அதை கோடி காட்டுவதற்குத்தான் மாரீச்சனை விலக்கினார். அதனாலதான் 2ஐயும் அழிக்கவும் இல்லை, 2ஐயும் விளக்கவும் இல்லை. இது ஆண்டாளுடைய பாசுரம். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். போய பிழை முன்னால் செய்த பிழைகள், புகுதருவான் இனிமே வரப்போபவை. இந்த 2ல பெருமாள் எப்படி பண்றார், வரப்போகும் பாபங்களை விலக்கி விடுகிறார், போய பிழையை தீயினில் தூஷாக்குகிறார். ஆக தீயிலிட்ட பஞ்சு போல கொளுத்து விடுறார். இதை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதித்தார். வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார், வேங்கடத் துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. மெய் மேல் வினை முற்றவும், மேல் வினை, மேல் வினைனா இனிமே பண்ண போகும் பாபங்கள். அதை பகவான் எப்படி பண்றாராம், வேம் கடம், முன்னால் பண்ணிருக்கிற கடன்கள் பாபங்களை எல்லாம் வேம் எரித்து விடுகிறார். வெந்து போறது, வேகிறதுன்னு சொல்றமே, அப்படின்னா எரியறதுன்னு அர்த்தம். முன்னால் பண்ணிருக்கிற பாபங்களை எரித்து விடுகிறார், பின்னால் பண்ண போகும் பாபங்களை விலக்கி விடுகிறார். மாதவன் என்னென்னு ஓதவல்லீரேல் தீதொன்னு மடையா ஏதம் ஷாராவேன்னு போசரம். ஷாரானா சேராது, விலக்கி போயிடும்னு அர்த்தம். அப்ப மேல பண்ண வேண்டிய பாபங்களை எல்லாம் விலக்கி விடுறார், முன்னால் பண்ணவைகளை எல்லாம் அழித்து விடுகிறார். இதை நன்னா நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் மாரீச்சனை ஓட்டினார், சுபாகுவை அழித்தார். அது முடிந்தது. இனி விஸ்வாமித்திரர் புறப்படுகிறார். அபிவாத்திய முனிஸ்ரேஷ்டம் ஜலந்தமிவ பாவகம் ஆக்ஞாபய முனிஸ்ரேஷ்ட சாசனம் கரவாவகிம் இமௌஸ்ம முனிஷார்தூல கிங்கரவ் சமுபாகதௌ. அப்ப விஸ்வாமித்திரர் கையை கூப்பிட்டு, ராமா நீ வந்த காரியம் முடிஞ்சது, நீ புறப்பட்டு போறதானா போ, நான் வடக்க போறேன்னார். ராமன் கேட்டார், இனிமே தான் எங்க காரியமா ஆரம்பிக்கணும், நீர் என்ன உம்ம வேலை முடிஞ்சதுன்னு உடனே நம்ம அனுப்பிச்சு விட பாக்குறீர்? என்னை எங்க தாப்பனார் அனுப்பிச்சதே கல்யாணத்துக்காக, வெளியில பேச வேண்டாங்கிறதுக்காக அவர் சொல்லாத அனுப்பிச்சு வச்சிருக்கார். நீர் வசிட்டர் இடத்துல நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு தானே கொண்டு வந்தீர். உமக்கு மட்டுமா நல்லது, நமக்கு நல்லது நடக்க வேண்டாமா? 12 வருஷமா சீதையை பிரிஞ்சு காத்துன்னு இருக்கேன், நீர் என்னமோ உம்ம வேலை முடிந்தது போயிட்டு வான்னு சொல்றீரே. ஆனா சொல்லல ராமன். சொல்லிடுவரா? எவ்வளவு பெரியவர் முனிவர், அவருக்கு அடிபணிந்து நிற்க வேண்டாமா? இதோ யானும் இலக்குவனும் உமக்கு தொண்டு புரிய வந்தோம். இமௌ ஸ்ம முனி சார்தூல கிங்கரவ் சமுபாகதௌ. நானும் இவரும் உமக்கு கிங்கரர்கள், உமக்கு தொண்டர்கள். சர்வலோக மகேஸ்வரன் ராமன், இவரோ ஒரு ஜீவாத்மா. விஸ்வாமித்திரரான ஜீவாத்மாவை பார்த்து உயர்ந்த ராமன், நானும் இவனும் உமக்கு தொண்டர்கள், ஆணையிடும் செய்கிறோம் என்று சொல்லுகிறான்னால் ஆச்சாரியனிடத்துல சிஷ்யன் எவ்வளவு அடங்கி இருக்கணுங்கிறதை ராமனே முன்னோடியாக முன் உதாரணமாக இருந்து காட்டுகிறார். ஆனா நாம் என்ன பண்ணுவோம்? பெருமாள் அடங்கிப்படுவர், நாம் அடங்கவே மாட்டோம். நாம நிமிர்ந்து நின்று இருக்கோம் இல்லையோ, அது என்ன அவர் சொல்றது நான் கேட்கறது? இதான் அடுத்த கேள்வி. யாரு சொன்னாலும் கேட்கிறேன், ராமன் சொல்லிட்டு இருக்கார். யாரு சொன்னாலும் எதுக்காக கேட்கணும்? நாம சொல்லிட்டு இருக்கோம். இது கூடாதுங்கிறத தான் ராமன் உணர்த்தினார். மைதிலஸ்ய நரஸ்ரேஷ்ட ஜனகஸ்ய பவிஷ்யதி யஜ்ஞ பரமதர்மிஷ்டா தத்ர யாஸ்யாமஹே வயம். மிதிலா தேசத்து மன்னவன் ஜனகன் சிறந்த யாகம் பண்றார், வில் யாகம். அதை குறித்து நாங்கள் புறப்படுறதா இருக்கோம். ராமா நீயும் வருவதனாலால் வரலாம். மிதிலா தேசம்ங்கிற பேர் ராமன் காதுல பட்டது. மைதிலி ஞாபகத்துக்கு வந்தாள், அப்படியே சிறகடிச்சு பறக்கிறார். இன்னைக்கெல்லாம் சீதையின் நினைவுல பறந்துட்டு இருக்கட்டும், நாளைக்கு ஆஞ்சநேயரோட பறந்து போய் தரிசி